அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கருவூர் வழிபடலாம். அஸ்த நட்சத்திரத்துக்குரிய மரம் பலாமரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தி மரம். என்னுடைய இதில் அத்தி மரம். அத்தி மரத்துக்குன்னு தனி சிறப்பே உண்டுங்க. எப்பயுமே அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா அத்தி பழம் பழுத்துச்சுனாலே நிறைய பறவைகள் வரும். ஒவ்வொரு பழத்துலேயும் லட்சம் விருட்சம் வந்து விதை இருக்குள்ள. அந்த லட்ச விருட்சத்தில் பார்த்திங்கன்னா அது பறவை சாப்பிட்டு அது ஒரு எச்சமாயிடுற இடத்துல தான் அத்தி மரம் முளைக்கும். நம்ம என்ன தான் கொண்டு போய் உரம் போட்டு நம்ம என்ன பண்ணி வச்சாலுமே அதை நாற்று உண்டாக்க முடியுங்கிறது வந்து சந்தேகம் தான். ஆனால் ஒரு பறவை சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு எச்சத்துலேருந்து முளைச்சி வரது அத்தி மரம். அத்தி மரம் பார்த்திங்கன்னா அத்தி பூத்தார் போல் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதனால தான் அத்தி பூத்தார் போல் அப்படிங்கிற ஒரு பழமும் உண்டு. ஆனால் அத்தி மரம் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தி மரத்தை நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரம் ஒரு விருட்சமாக இருக்கிறனால நீங்கள் அந்த அத்தி மரம் இருக்கிற ஆலயங்களுக்கு அத்தி மரம் கன்றுகளை நீங்கள் நடுவது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. அத்திப்பழம் நீங்கள் சாப்பிட்லாம். அதுமாரி அத்தி குச்சி நீங்கள் வச்சுருக்கலாம். அத்தி குச்சிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு. அதெல்லாம் பின்வர வீடியோவில் நம்ம பார்ப்போம்.